ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். நான் உங்கள் காளிச்சரன் அடாட் 24/7 தமிழ் 2.0 ஹாய் ஸ்ரீனிவாசன், ஆர்த்தி, அழகேஸ்வரன், ஜீவா, நிரஞ்சனி, கலைநிலா, ரம்யா, தினேஷ், வீரா, சண்முகப்பிரியா, கீர்த்திராஜ், மோகனப்பிரியா. குட் மார்னிங் எவ்ரிவன், இனிய காலை வணக்கம். ஹாய் சிவா, குட் மார்னிங். சீதா, குட் மார்னிங். இந்த செஷனில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ப்ரீவியஸ் இயர் குரூப் டி எக்ஸாமோட கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஸ்டின்ஸு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சேனல் புதுசாக வந்தவங்க இந்த 2.0 அப்படிங்கிறது லைவ் போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண சேனல் இது. ஸோ அதனால் நியூ வியூவர்ஸ் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இது நீங்கள் எழுத போகிற குரூப் டி எக்ஸாமுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இது பார்த்தா. ரைட், கொஸ்டின்ஸ் போகலான்னு நினைக்கிறேன். யா, குட் மார்னிங் ஜீவா. யா, ஒன்ஸ் அகெயின் குட் மார்னிங் சிவா. ஹாய் ராஜ்குமார், சிவானி, குட் மார்னிங். சத்யன், சத்யன், நீங்கள் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நம்புகிறேன். டைரெக்டாக நம்மளுடைய ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். The gravitational force of attraction between a satellite and the earth gives rise to, அதாவது ஒரு ஈர்ப்பு விசையின் காரணமாக சேட்டலைட், அதாவது நம்மளுடைய துணைக்கோள்களும் நம்மளுடைய புவியை நோக்கி அது ரெண்டுத்துக்கு நடுவில் செயல்படக்கூடிய ஒரு ஈர்ப்பு விசையின் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், டென்ஷன், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், பிளானர் ஃபோர்ஸ், அதாவது மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை, பரப்பு இழு விசை அப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க. கமான் ஆன்சர். ஸோ லைவ் வாட்ச் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களும் லைவுக்கு வந்துட்டோம். இது என்னது, இது ஏதோ கிளிக் ஆகுது. ஓகே, ஹாய் ஜெகதீஷ், ஐம் ஜாக். ஜாக்னா யார்? ஜாக் இளமாறன் ஒருத்தர் இருக்கார், எங்கள் சீனியர், அவருங்களா? அந்த அண்ணன் நான் தெரியல. ஓகே, குட் மார்னிங் கனிமொழி, நியூ சப்ஸ்கிரைபர் ஜெகதீஸ்வரன். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், ரைட்? மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசைன்னு படிச்சிருப்போம். மைய நோக்கு விசைக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா mv²/r. இதுக்கு மைய நோக்கு விசைனா ப்ளஸ்ஸு, மைய விலக்கு விசை அப்படின்னா மைனஸ். கரெக்டுங்களா? ஓகே, மைனஸ். கரெக்டுங்களா? குட் மார்னிங் தினேஷ். ஜாக்ஸ் பேராவா? ஏப்பா அந்த படத்தில் ஒரு நடிகர் பேர்லாம் சொல்லிட்டு இருக்கிற, ஏன் நீ வேறு? கொஸ்டின் நம்பர் 2. இந்த பாருங்க, கொஸ்டின் நான் ஆல்ரெடி வழக்கமாக சொல்கிறது தான். குட் மார்னிங் ஹேமா. த விக்கெட்ஸ் டேக்கன் பை பவுலர் இன் 12 கிரிக்கெட் மேட்சஸ் ஆஸ் ஆர் ஃபாலோ. அந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டான். ஃபைண்ட் த மோட் ஆஃப் த டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெரிய கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க, பட் ஆன்சர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாடு நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். மாடு அப்படின்னா ரிப்பீட்டட் வேல்யூ, மோஸ்ட் நம்பர்ஸ், மோஸ்ட் டைம்ஸ், மீண்டும் அதிக முறையாக வந்த ஒரு நம்பர். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 3. ரைட்டுங்களா? 1, 2, 3, 4 டைம்ஸ் வந்திருக்கும். 2 3 டைம்ஸ் தான் இருக்கும். 1 ஒரு டைம் தான் இருக்கும். 5, 6, 4லாம் இருக்கும். ஸோ ஆன்சர் 3. கொஷின் நம்பர் 3. த டேஷ் ஆக்ட்ஸ் ஆஸ் எ ஃபுட் ஸ்டோர்ட் இன் பிளான்ட் சீடு. அதாவது தாவரத்தினுடைய விதையில் இருக்கு இல்லையா, அதில் ஒரு உறுப்பில் போயிட்டு அதனுடைய உணவுகள் சேகரிக்கப்படும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேஷ் ஆக்ட்ஸ் as a food store in plant seeds. So answer
ஸோ ஒவ்வொன்றும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழில் இது வந்து இலை குருத்து, இலை, மொட்டு, அதுக்கப்புறம் அந்த இலையினோட குருத்து, அதன் பிறகு அந்த இது இருக்குது இல்லைங்களா, சீடு, விதை இருக்குல்ல, விதைக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒரு வகையான அந்த பருப்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு வகையான பருப்பு. ஸ்கிப்டா? ஓகே, ரைட்டு. ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா காலிடான்ஸ். விதையின் உட்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பருப்பு காலிடான்ஸ், இங்கிலீஷில் வித்திலை. எஸ், அதுதான். Question number 4. Bifocal lenses are used by the people suffering from. எந்த வகையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரு குவிய கண்ணாடி பயன்படுத்தப்படும்? பைஃபோக்கல் லென்ஸ். நம்ம கிளாஸில் நம்ம தெளிவாக எடுத்திருப்போம். myopia, hypermetropia but not myopia but not hypermetropia, myopia or hypermetropia. ஆன்சர் என்ன? குட். மயோஃபியா அண்டு ஹைப்பர்மெட்ரோஃபியா, அதாவது கிட்ட பார்வை தூர பார்வை ரெண்டுமே இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? பைஃபோக்கல் யூஸ் பண்ணுவாங்க. கிட்ட பார்வை மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? குழி லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் கான்கேவ். லாங் சைட்டு, தூர பார்வை மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கான்வெக்ஸு. பட் ரெண்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா பைஃபோக்கல் லென்சஸ், தமிழில் இரு குவிய கண்ணாடி அப்படின்னு பேர், இதை யூஸ் பண்ணுவாங்க. கொஷின் நம்பர் 5. ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஸ்வதந்திரா பார்ட்டி? சுதந்திரா கட்சியை உருவாக்கியவர் யார்? ஆயிரத்தி 1959 இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. எஸ்டாப்ளிஷ்ட் அட் 1959. இதை டிசால்வ் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1974, அதாவது 72லேயே ராஜாஜி இறந்துருந்தால் கூட அதன் பிறகு இது என்ன பண்ணியிருப்பாங்க? இதை டிசால்வ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 இயர்ஸ் இருந்திருக்கும். ஸோ இது எஸ்டாப்ளிஷ்டு 1959, டிசால்வ்டு 1974. ஸோ ஆன்சர் இஸ் சி. ராஜகோபாலாச்சாரியார், ராஜாஜி. ஓகே. கொஷின் நம்பர் 6. வாட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா? லோக்சபாவின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ லைவ் வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நியூ வியூவர்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம அடிக்கடி கிளாஸில் எடுத்திருப்போம். மேக்ஸிமம், அதாவது இப்போ எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்கல, மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் 52. மேக்ஸிமம் 552. பட் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது எவ்வளவு? அட் கரண்ட் பொசிஷனில் we are used 545. இப்போ இதில் என்ன பண்ணிட்டாங்க? 2 வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ். அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதை நம்ம வந்து லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் 104 2020 என்ன பண்ணிட்டாங்க? இதை வந்து வேண்டாம், லோக்சபாவில் இந்த ப்ராசஸ் வேண்டாம் அப்படின்னு எடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 543 தான் இப்போ இருக்கிற லோக்சபா எம்பிஸ். கௌதம், எஸ்எஸ்சிக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு தனியாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்க தேவையில்லையா சார்? தனியாக சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டாங்கப்பா. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். எக்ஸாம் எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களை கூப்பிடுவாங்க. அப்படி உங்களை கூப்பிடும்பொழுது நீங்கள் அவங்க சொல்கிற ஃபார்மேட்டில் அவங்க பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அனெக்ஷர் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஜென்ரல் ஃபார்மேட் எஸ்எஸ்சிக்குன்னு ஒன்று இருக்கும், அதை அவங்க சொல்லுவாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும். ரைட்டுங்களா? ஃபைன். ஸோ ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டு நம்ம அடுத்து நம்ம இந்த 7th கொஸ்டின் கண்டினியூ பண்ணலாம். குரூப் 2க்கான பேட்சஸ் தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் தான் ஆகுது. லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணோம். குரூப் 2 கம்பைன்ட் பேட்ச் தேவைப்படுறவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ADA 247 ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். Y262 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணுங்கள். ரைட்.
ரயில்வே எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்க ரெக்கார்டட் செஷனு உங்களுக்கு இதில் இருக்குது. இது லைவ் கிடையாது, ரெக்கார்டட் செஷன் ஒன்லி. இதை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லேப் அசிஸ்டண்ட், நிறைய பேர் லேப் அசிஸ்டண்ட் பற்றி கேட்டுருந்தாங்க. அதே மாதிரி குரூப் டிக்கான சயின்ஸ் பேட்ச், குரூப் டிக்கான சயின்ஸ் பேட்சும் இதிலே கவர் ஆகிடும். ரெண்டுத்துக்கும் சயின்ஸுக்கு தான் மெஜாரிட்டி, அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை வந்து லேப் அசிஸ்டன்ட் ப்ளஸ் குரூப் டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு பேட்ச். இது தேவைப்பட்டவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கான மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் பேட்ச்சு 23rd February, இதுவும் ஒரு லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ண பேட்ச் தான். ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், 55 out of 55 வாங்கணும் அப்படின்னா தாராளமாக மேக்ஸில் நம்ம அருண் சார், அரவிந்த் சார் எந்த அளவுக்கு பயங்கரமாக கிளாஸ் எடுப்பாங்க உங்களுக்கு தெரியும். தேவைப்பட்டவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் பேட்சஸ் அந்த மாதிரி இருக்குது. தனித்தனியாக பேட்சஸ் வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு பேக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய பேர் குரூப் 2 எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேக்கேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேக் தேவைப்படுறவங்க இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரைம் டெஸ்ட் பேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அட் லாஸ்ட்டு ஃபைனலாக இது எல்லா பேக்குமே தமிழ்நாடு மெகா பேக் அப்படிங்கிற ஒரே ஒரு பேக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த தமிழ்நாடு மெகா பேக்கில் 2021 நாம் எடுக்க போகிற எல்லா பேட்சுமே இதில் கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபீஸு 4139 rupees. இதில் எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ADA 247 அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலமாக போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான கோடு Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ், இப்போ கரண்ட்டில் வந்து 543 இப்போதைக்கு இல்லை கீர்த்திராஜ் அண்ட் ஆனந்த் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ரைட். இது வந்து அடுத்த கட்டத்தில் மாறும். இப்போ இருக்கிற லோக்சபாவில் அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க, ஆல்ரெடி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வர்றதில் இது சேஞ்ச் ஆகும். லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் வரும் சிவா. என்டிபிசி CBT 2க்கு நம்ம இன்னும் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணல, கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். சயின்ஸ் பேட்ச் ஸ்டார்டர் டேட் இதுதான்ப்பா சயின்ஸ் பேட்ச். லேப் அசிஸ்டண்ட்டு வித்து குரூப் டிக்கான சயின்ஸ் பேட்ச்சு March 10 அதாவது இன்றைக்கி டேட் வந்து 3, நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபைன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், இந்த மெகா பேக்கில் உங்களுக்கு கவர் ஆகிடும். டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு நம்ம MTSக்கு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ப்பா நெக்ஸ்ட் வீக்லேருந்து. அதே மாதிரி ரயில்வே எக்ஸாமுக்கு நம்ம எடுக்க போகிற பேட்ச்சு ப்ளஸ்ஸு டெஸ்ட்டு பேக் உங்களுக்கு எல்லாமே இதில் கவர் ஆகிடும். அதனால தான் இது வந்து தமிழ்நாடு மெகா தொகுப்பு. இதுக்கு ஃபீஸ் வந்து 4000. ரைட்டா? ஓகே. கொஷின் நம்பர் 7. டேஷ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு கிளாஸ் அனிலிடா ஆர் அனிலிடா? அனிலிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்லலாம்னா ஒரு வகையான வலைத்தசை புழுக்கள். தமிழில் வலைத்தசை புழுக்கள். அந்த வகையை சாராதது எதுன்னு கேட்குறாங்க. லீச்சு, அஸ்காரியஸ், நெரிஸ், எர்த்வாம் எல்லாமே ஒரு வகையான புழுக்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? குட் மார்னிங் நந்தினி. எஸ் ஜீவா அண்ட் கீர்த்திராஜ், வெரி குட், கரெக்டு. இதில் வராதது எதுன்னு கேட்குறாங்க. வலைத்தசை புழுக்கள், அதாவது ஒரு வகை என்ன பண்ணணும்னா வளைய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற புழுக்கள் எல்லாமே எது இல்லைன்னு கேட்குறாங்க. டஸ் நாட் அஸ்காரிஸ் கிடையாது. சரிங்களா? இது வந்து அந்த குரூப்பில் சம்மந்தம் இல்லாத ஒன்று. கொஷின் நம்பர் 8. an object of mass 6 kg, mass வந்து 6 kg, potential energy 480 kg, potential energy 480 joule, G கொடுத்துட்டாங்க, கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க 10. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம அவனுடைய ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் கொண்டு வந்துட வேண்டியதான். mgh ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி 480, m வந்து பார்த்திங்கன்னா 6, g வந்து 10, h தெரியாது. இந்த 0 கேன்சல் பண்ணுங்கள். 1 6 are 6, 8 6 are 48. அப்போ h is equal to 8. ஹைட்டோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். ஸோ h equal to 8 மீட்டர். தமிழில் இருந்தால் கொஞ்சம் மாசாக இருக்குமா? அது கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம தமிழ்லையும் கொண்டு வரோம். கொஞ்சம் பர்சனலாக சில ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தாலும் கிளாஸ் கூட லைவ் வர முடியல. சரிங்களா? இன்னும் எனக்கும் கொஞ்சம் கடுமையான வேலைகள் இருக்குது.
ஸோ இதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். இன்னும் ஈஸியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நான் நம்புகிறேனோ அந்த டைமில் நான் கரெக்டாக அதை செய்வேன். சரிங்களா? குட் மார்னிங் செல்வ கணபதி. அந்த கேள்விக்கு தான் பதில் சொன்னேன். இப்போது so question number 9, dash is the commercial unit of energy. commercial unit of energy என்னப்பா? நம்ம கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். ரைட்? இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். கிலோவாட் ஹவர் இதுதான் ஒரு கமர்ஷியல் யூனிட். கரெக்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். clouds looking white in color are due to the phenomenon of, அதாவது மேகங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து வெள்ளை நிறத்தில் தெரியும். பார்த்துருப்பீங்க இல்லையா? ப்ளூ கலர்லேயும் தெரியும், சில நேரங்களில் ஒயிட் கலர்லேயும் தெரியும். ரைட்டா? இந்த வெள்ளை நிறத்தில் தெரிகிறதுக்கான காரணம் என்ன? டியூ டு வாட் ஃபினாமினன்? reflecting of light, scattering of light, refraction of light, radiation. எஸ், ஆன்சர் வந்து scattering of light. தமிழில் வந்து ஒளி சிதறல். அதுவும் எந்த வகையான ஒளி சிதறல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ ஒளி சிதறல், MIE, மீ ஒளிச்சிதறல். 11th கொஸ்டின், ப்ராப்ளம் அண்டு ஆன்சர் ஃபிகர் கொடுத்துருக்குறாங்க. இந்த லாஸ்ட் கொஸ்டின் மார்க்கில் என்ன மாதிரியான அந்த இமேஜ் இருக்கலாம், அந்த ஃபிகர் எப்படி இருக்கலாம்? ஆப்ஷன் A, B, C, D. ஸோ இதை கரெக்டாக பாருங்கள். இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜ் எப்படிலாம் வந்து அது ஒவ்வொரு கட்டத்துலையும் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு பாருங்கள். அதன் பிறகு இதுக்கான ஆன்சர் சொல்லலாம். சி கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, அடுத்தது வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. இது எப்படி சேஞ்ச் ஆகாமல் திரும்ப என்ன பண்ணுறாங்க, அடுத்து இந்த பக்கம் சேஞ்ச் ஆகிருக்கு, அப்போ திரும்ப இந்த பக்கம் சேஞ்ச் ஆகிருக்கணும், அப்போது இப்படி வந்திருக்கணும். கரெக்டுங்களா? அதே மாதிரி ஏரோ மார்க் பாருங்கள், இந்த பக்கம் டவுன், இந்த பக்கம் டவுன், அடுத்து இந்த சைடு, அப்போ இந்த சைடு அடுத்து இந்த சைடு தானே இருக்கணும். அப்போ அப்படிங்கிறது சி தான். ஸோ ஆன்சர் சி. The wall of sclerenchyma cells are thickened due to, அதாவது நம்ம அன்றைக்கி என்னோடய கிளாஸ், நீங்கள் சயின்ஸ் கிளாஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சயின்ஸை வந்து எப்படி நம்ம படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் நான் சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? அது யாராவது ஞாபகம் இருந்ததுன்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், லைவில் இருக்கவங்க. கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா, பாரன்கைமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு செல்லும் அதனுடைய ஒவ்வொரு முக்கியமான பாயிண்ட்டை நான் படித்து காட்டினேன். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் படிக்கணும், இப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அந்த புக்கை உங்கள்கிட்ட காட்டிட்டு நான் சொன்னேன், இந்த பாயிண்ட்ஸ்லாம் படிங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, அதனோட வடிவம் கூட கேட்பாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கு சொன்னேன். செல்லுலோஸ், லிக்னின், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், ஒவ்வொன்றுத்துக்கும் நான் சொன்னேன் தெளிவாக. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்னின். நான் இந்த கொஷின் எல்லாம் முன்னாடியே பார்த்துட்டுலாம் சொல்லலை, நான் ஜென்ரலாகவே சொன்னேன், இப்படிலாம் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? ஸோ ஆன்சர் வந்து லிக்னின். இது ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுட்டு போங்க. நான் திரும்ப சொல்கிறேன், அந்த ஒரு செல் அமைப்பு இருக்குது, இந்த செல் பயாலஜி அப்படின்னு கிடையாது, அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பிளான்ட்டும் சரி அனிமலும் சரி ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிக்காமல் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழிகள். Question number 13. Whose
choose the one that does not belongs to the group. இதனுடைய ஆட் மேன் அவுட் மாதிரி கேட்டுருக்குறாங்க, சம்மந்தம் இல்லாத ஒன்று அப்படி கேட்டுருக்குறாங்க. ஓகே, விலங்கு செல்லுக்கு அதாவது செல் சுவர் உண்டாப்பா, செல் வால் இருக்குதா அனிமலுக்கு? தாவரத்திற்கு செல் சுவர் உண்டா இல்லையா? விலங்குக்கு செல் சுவர் உண்டா இல்லையா? அதாவது பிளான்ட் செல்லுக்கும் சரி அனிமல் செல்லுக்கும் சரி செல் வால் இருக்கா இல்லையா? எதுக்கு இருக்குது எதுக்கு இல்லை? லைவில் இருக்கும், ஆன்சர் பண்ண பார்க்கலாம். அலுமினியம், கோல்டு, சில்வர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒரு தனிமம், அதாவது உலோகம். ஆனால் இது நம்ம ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எதுலேயுமே சேராது. இது உலோகத்துலேயும் வராது, அலோகத்துலேயும் வராது, உலோக போலிலையும் வராது, மெட்டல், நான் மெட்டலு, மெட்டலாய்டு எதுலேயுமே வராது. இது வந்து ஒரு தனி பிறவி, தனி அப்படி இருக்கும். ரைட்டா? தாவர செல்லிற்கு செல் சுவர் உண்டு, எஸ் ஆர் நோ? பிளான்ட் ஒன்லி ஹாவ் செல் வால். பாங்களா, பிளான்ட் செல் நோன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்களே, என்னப்பா என்ன? பிளான்ட்டுக்கு இருக்குது, அனிமலுக்கு தான் செல் சுவர் இல்லை. பார்த்தீங்களா, தெரிஞ்சிட்டிங்களா? எத்தனை பேர் நோ சொல்லியிருக்கீங்க? என்ன ஆப்ஷனில் சொன்னீங்கன்னு தெரியல. இல்லை நீங்கள் ஏதாவது வேறு ஒரு ஆப்ஷன் சொல்லி நான் வேறு ஆப்ஷன் புரிஞ்சுக்கிறேன்னான்னு தெரியல. சரி, அப்படி விட்டுருங்க, பரவாயில்ல, தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. பிளான்ட் செல் அதாவது தாவர செல்லிற்கு செல் சுவர் உண்டு, விலங்கு செல்லிற்கு செல் சுவர் இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே படிக்கணும். செல் சுவர் செல்லுலோஸால் ஆனது, அதுக்குள்ளே கூழ்மமாக இருக்கிற திரவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஒரு பாட்டாக படிப்போம். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது. ரைட்டா? சந்தோஷம். இன்னும் டீட்டெயில்டாக படிங்க, அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக? ஃபோர்டீன்த் கொஸ்டின், மொபைல், லேப்டாப், எலக்ட்ரானிக்ஸ். ஆப்ஷன் ஏ, பி, சி அண்ட் டி. எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம்? வெரி குட். சைட்டோபிளாசம். அப்படியே ஒவ்வொன்றா டீட்டெயிலாக படிக்கணும். அப்படியே படித்தா போயிட்டே இருக்கும், அந்த பாட்டுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, ஆற்றல் மையம், அப்புறம் ஆற்றல் நாணயம் ஏடிபி, அதே மாதிரி லைசோசோம், தற்கொலை பைகள், அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுத்து சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக அழகாக போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏ, எலக்ட்ரானிக்ஸு. சின்றது எலக்ட்ரானிக்ஸு, அந்த சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ்குள்ளார மொபைல் அண்ட் லேப்டாப் இருக்குது. ரைட்டா? ஸோ ஆன்சர் இஸ் ஏ. குட் மார்னிங் மகேஸ்வரன். கொஸ்டின் நம்பர் 15. The prefix added to the name of the hydrocarbon with the 4 carbons atom is what? கமான், லைவ் வாட்ச் பண்ணுறவங்க, அதாவது புதுசாக சேனலுக்கு வந்தவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல். முக்கியமான விஷயம் அதுதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிய ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 இருந்ததுன்னா பியூட்டு, அதாவது பியூட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, பியூடி. ஸோ மெத்து அப்படின்னா 1, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெத்து அப்படின்னா 1, எத்து அப்படின்னா 2, ப்ரோப் 3, பியூட் 4, பென்ட் 5, ஹெக்ஸ் 6, ஹெப்ட் 7, ஆக்ட் 8, நான் 9, டெக் 10. இதை நோட் பண்ணிக்கோங்க. Okay, so answer is but 4. Question number 16. If the radius of curvature of concave mirror is 6.2 cm, its focal length is dash centimeter. அதனுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க, சாரி ஆரம் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ்னா ஆரமாக, தமிழில் ஆரம் கொடுத்துருக்குறாங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நம்ம போட்டிருப்போம் இல்லையா,
ஸோ இதிலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ரேடியஸ் 6. அந்த 6 அவன் கொடுத்துட்டான், என்னது 6.2ன்னு கொடுத்துட்டாங்க. எஸ் இளமுருகும், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுங்க. ஹலோ விக்னேஸ்வரன். பட் இதுக்கு வந்து நாம் முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழில் சொல்லிடுறேன் தெரிஞ்சதை, சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது 2F. இது ஒரு F, இது ஒரு F. அப்போ 2F = 6. அவங்க இப்போ F தான் கேட்குறாங்க. அப்போ R/2ன்னு போட்டுக்கோங்க. R/2 3.1. ஆப்ஷனில் அவங்களே என்ன பண்ணுறாங்க, எதுக்கும் யூனிட் கொடுக்கல, ஏன்னா யூனிட் இங்கே கொடுத்துருக்குறாங்க சென்டிமீட்டர்னு சொல்லி. ஸோ ஆன்சர் இஸ் 3.1 சென்டிமீட்டர். Question number 17. Which of the following is indigenously designed and developed long range subsonic cruise missile of India? நீண்ட தூரம் ஒளியின் வேகத்தை விட மிக குறைவான வேகத்தில் மிக நீண்ட தூரம் கடந்து தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை இந்தியாவிலே உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணி தயாரித்து அதை சோதித்து பார்த்தாங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஹெலினா, நிர்பயா, நக், பினாக்கா. Very good, Jiva and Jiva Bhai. Bajia. Answer is Nirbhaya, right? Nirbhaya. Long range subsonic cruise missile. 18th question. Dash contributed to the theories of inheritance of traits இன் லிவிங் திங்ஸு. உயிருள்ள பொருட்களுடைய அதனுடைய பரிமாண வளர்ச்சி, அதனுடைய அடுத்தடுத்த அந்த என்ன சொல்லுவாங்க, அது பரம்பரை. இன்னும் தெளிவான தமிழ் எனக்கு அந்த வார்த்தை சரியாக கரெக்டாக பிடிக்க முடியல. பட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ட்ரைட்ஸ் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் என்ன சொல்லுவாங்க, இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒன்றுத்துலேருந்து அடுத்தது வர்றது, கரெக்டுங்களா? அதான் இன்ஹெரிட்டன்ஸ், அடுத்தடுத்த லெவலில் அது மாறி வர்றது. புதிய தலைமுறை பண்புகள் அப்படின்னு சொல்லலாம் வேணுன்னா. தலைமுறை பண்புகள், உயிருள்ள பொருட்களுடைய தலைமுறை பண்புகளுடைய தியரியை வந்து உருவாக்குறதுல ஒருத்தரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிகோர் மெண்டல். அதாவது கிரிகோர் ஜார்ஜ் மெண்டல் அப்படின்னு ஃபுல் நேம் அது சம்திங் வரும். அது சார்லஸ் டார்வினில் ரவிக்குமார், அது வேறு. இவர் சொன்னது வந்து வேறு கோட்பாடு, சரிங்களா? அது வேறு, இது வேறு. Question 19. Who among the following hosts the Hindi version of Big Boss 11? இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, பார்த்துங்க. தமிழ்நாட்டில் கூட கேட்கலாம், பிக் பாஸ் இப்போ நடந்தது எத்தனாவது பிக் பாஸ், அது யார் வந்து நடத்துனாங்க அப்படின்னு கேட்குறான். கமலஹாசன் நடத்தினார் இல்லையா ரீசெண்டாக? எஸ், வெரி குட். ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அவர் தான், கரெக்டு தான். ஆமிர் கான், ஃபர்ஹான் அக்தர், ஷில்பா செட்டி அண்ட் சல்மான் கான். ஆன்சர் வந்து சல்மான் கான், ரைட்டுங்களா? கொஷின் நம்பர் 20. A milkman adds a small amount of baking soda to the fresh milk. What will happen? ஒரு பால்காரன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கொஞ்சமாக ஒரு பேக்கிங் சோடாவை கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் ஒரு கறந்த பாலில் எடுத்து போட்டுறாரு. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏஎல்பியில் கேட்டாங்களா விக்னேஷ்? ஓகே, ரைட், சந்தோஷம், பரவாயில்ல. அது என்ன பண்ணும்? டு ப்ரிவெண்ட் டேஸ்ட் ஆஃப் மில்க், சாரி, டு இம்ப்ரூவ் த கன்சிஸ்டன்சி ஆஃப் மில்க், டு இன்க்ரீஸ் த க்ரீம் இன் த மில்க், டு ப்ரிவெண்ட் ஆசிடேஷன் ஆஃப் மில்க். என்ன பண்ணும்? அது டேஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுமா? கிடையாது. அதனுடைய கன்சிஸ்டன்சி, நிலைப்புத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுமா? கிடையாது. டு இன்க்ரீஸ் த க்ரீம், அதனுடைய அந்த குழகுழுப்பு தன்மையை வந்து இம்ப்ரூவ் பண்ணுமான்னு கேட்டால் அது கிடையாது. அப்போ ஆன்சர் டு ப்ரிவெண்ட் ஆசிடைசேஷன் ஆஃப் மில்க், அதாவது அது ஒரு அந்த அமிலத்தன்மையை வந்து டக்குன்னு மாறாமல் இருக்கிறது கொஞ்ச நேரம் வந்து என்ன பண்ணும்? பாதுகாக்கும். கேள்வி எண் 21. Which of the following does not belong to this group? Ant, caterpillar, hamster and locust.
வினோத்குமார் சிபிடி 1ல் 54 ரா மார்க் வருது சார். சிபிடி 2க்கு சான்ஸ் இருக்கா? கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. கரெக்டாக சொல்கிறாங்க ஜீவா. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் தான் கேட்டிருக்கிறாங்க, பட் நாம தான் படிக்க மாட்டோம். கரெக்டாக சொன்னீங்க, வெரி குட். ஆண்ட்னா எறும்பு உங்களுக்கு தெரியும். கேட்டர்பில்லர்னால் ஒரு வகையான ஒரு புழு. ஹாம்ஸ்டர் அப்படிங்கிறது ஒரு வகையான எலி. லோகஸ்ட் அப்படின்னா அது வந்து ஒரு வெட்டுக்கிளி. இல்லை நீங்கள் எதை வந்து பண்ணலாம், எதை எலிமினேட் பண்ணலாம்? ஆண்டா. ஸோ இதுக்கு வந்து எலியை நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிடலாம். எலிமினேட் பண்ணிடலாம். ஜீவா, எறும்பெல்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸியாக இதை வந்து கொஸ்டின் விட்டுட்டு போயிருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் அனலாகியில் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வந்து பண்ணலாம், இல்லைன்னா தயவுசெய்து இதையும் விட்டுருங்க. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டு இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு அட்டன் பண்ணுங்களேன், விட்டுருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் நீங்கள் பெட்டர் வந்து 100% நல்லா யோசிக்கணும். 99%, 90%, 80% அப்படிலாம் கிடையாது. அங்கே போய் ஹெட்டு டைல் போட்டு பார்க்குறது, அப்புறம் சாமியெல்லாம் உங்களோட வேண்டி பார்க்குறது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. 100% உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம், இல்லைனா பெஸ்ட்டு இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. இதை நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு -0.33 போகிறதுக்கு பதிலாக இது வராமல் இருக்கலாமே. சரிங்களா? கொஷின் நம்பர் 22 மிரர் இமேஜ். இதுக்கான மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியானது தான். ஸோ ஆன்சர் என்ன? இந்த வட்டம் இந்த பக்கம் இருக்கும், அப்படியே இங்கே போய்டும். இந்த ட்ரையாங்கிள் இந்த பக்கம் இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி எங்கே இருக்குது பாருங்கள். இது இல்லை. இதில் வந்து இந்த ட்ரையாங்கிள்லேயே வட்டம், அதில் வந்து ஷேட்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். டுவெண்ட்டி-தேர்ட் கொஸ்டின். an object is released from a certain height above the ground just, நல்லா கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க, just at the time it touches the ground it will possesses dash. அதாவது ஒரு பொருள் என்ன பண்ணுறாங்கன்னா, மேலேருந்து தூக்கி போடும் பொழுது an object is released from a certain height above the ground, தரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து மேலேருந்து போடுறாங்க. அந்த பொருள் just at the time it touches the ground, அந்த புவியை, அந்த கிரவுண்டை வந்து டச் பண்ணும்போது அதில் எந்த வகையான ஆற்றல் இருக்கும்? டச் பண்ணும்போது just at the time. கைனட்டிக் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி. கண்டிப்பாக கெமிக்கல் எனர்ஜிலாம் கிடையாது. வெப்ப ஆற்றல், வேதி ஆற்றலா? கண்டிப்பாக கிடையாது. வெப்ப ஆற்றல் மேபி ஒரு சில நேரங்களில் இருக்கும், பட் இதுக்கு வந்து அது சம்மந்தம் இல்லை. ஸோ வெப்ப ஆற்றல் கிடையாது. கைனட்டிக் எனர்ஜினா இயக்க ஆற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜினா நிலை ஆற்றல். இயக்க ஆற்றலா நிலை ஆற்றலா? நிறைய பேருக்கு தப்பான ஆன்சர் சொல்லுவீங்க நம்புகிறேன் கண்டிப்பாகவே. ஜீவா, ஐ ஃபாலோ யுவர் சஜஷன் NTPC CBT 1 and scored 70+ as raw mark. தேங்க்யூ சார். நன்றி ஜீவா, வெரி குட். பெரிய அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, சந்தோஷம். அரவிந்த் ராம், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது சார், ஸோ விட்டுறதே நல்லது. அதுதான் குட். அதுதான் வந்து இந்த சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு போட்டியில் போய் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறோம்லாம் முக்கியம் கிடையாது, நம்ம எவ்வளோ மூளையை பயன்படுத்தி ஜெயிக்கிறோம் அதுதான் அந்த டைம். ஏன்னா இது ஆன்லைன் எக்ஸாம், அதனால் கண்டிப்பாக நீங்கள் 70+னா ஜீவா நீங்கள் அடுத்தது CBT 2க்கு தாராளமாக தயாராகலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி தான் ஆன்சர். நிறைய பேர் தப்பாக பண்ணிருப்பீங்க, நல்லா செக் பண்ணி பாருங்களேன். நிறைய பேர் பாருங்கள் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலை ஆற்றல்னு சொல்கிறீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் அட் த டைம் இட் டச்சஸ் த கிரவுண்டு, அதாவது அது அந்த டச் பண்ணுற நேரத்தில், டச் பண்ணதுக்கு அப்புறம் கேட்கல. அந்த பொருளானது இப்போ நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ரன்னிங் போகிறீங்க, ரன்னிங் போயிட்டு வேகமாக ஓடி வந்து நிற்கிறீங்க. அந்த செகண்டில் இப்போ நிற்கிறீங்கல்ல, அந்த செகண்டில் உங்கள் பாடியில் எவ்வளவு எனர்ஜி அதிலிருந்து, அதாவது அந்த ஹீட் எனர்ஜியா, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்வெட்டிங்ஸா,
அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த மூச்சு வாங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், உடனே நின்றாது. அதே மாதிரி ஒரு பொருளை மேலேருந்து தூக்கி போடும்பொழுது டக்குன்னு வந்து கிரவுண்டை டச் பண்ண உடனே அங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு இயக்க ஆற்றல் கொஞ்சம் இருக்கும். ஒரு சில நொடிகளுக்கு பிறகு தான் அதில் நிலை ஆற்றலாக அந்த பொருள் மாறும், பொட்டென்ஷியல் எனர்ஜியாக மாறும். அருண் பிரசாத் 71 சத்தியமாக நீங்களாம் பாஸு. நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் வெறித்தனமாக படிக்கணும். ஏன்னா சேம் டைம் தான், பட் கொஷின்ஸ் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. 120 கொஷின்ஸ் ஆகுது இல்லையா, அதனால் சொல்கிறேன். நான் என்னோடய கிளாஸில் பெய்ட் பேட்சில் தெளிவாக நடத்திருப்பேன். நான் அதை என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு பொருளை இங்கேருந்து நான் மேலே தூக்கி போடுறோம். தூக்கி போடும்பொழுது மேலே போக போக நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு பால் வந்து நான் மேலே தூக்கி போடுறேன். இந்த பால்னு வச்சுக்கோங்க. இந்த பாலை நான் மேலே தூக்கி போடுறேன். இது மேலே போக 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 அதனுடைய கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும்? கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும்? இயக்க ஆற்றல் ஒரு கட்டத்துக்கு மேலே போக 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 அதனுடைய இயக்க ஆற்றல் எப்படி இருக்கும்? ஹாய் முத்து. ஜீவா CBT 2 வந்து கண்டிப்பாங்க உங்களுக்கு இந்த ஏப்ரலில் விட்டுருங்க. மேலேருந்து நீங்கள் எப்போனா எதிர்பார்க்கலாம். மே ஜூன்லேருந்து நீங்கள் எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம். வெரி குட். அது என்ன ஆகும்னா, இயக்க ஆற்றல் மேலே போக 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 டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். கரெக்டாக குறைந்து கொண்டே போகும். இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு கட்டத்தில் போய் அடையும் பொழுது ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்டில் என்ன ஆகும்? அது 0 ஆகிடும். கரெக்டாக ஹையஸ்ட் பாயிண்ட்டை வந்து ரீச் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு பால் நான் மேலே தூக்கி போடுறேன். அந்த பால் ஹையஸ்ட் பாயிண்ட்டை போய் ரீச் ஆச்சுன்னா அது என்ன ஆகும்? 0 ஆகிடும். அங்கே கைனெட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றலே இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி கீழே அது திரும்ப ரிட்டர்ன் வரும்பொழுது அதனுடைய கைனெட்டிக் எனர்ஜி என்ன இருக்கும்? இருக்க அதிகமாகிட்டே வரும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து கிளாஸ் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சதுன்னா எந்த மாதிரி வேணால் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியும். கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். கான்செப்டை நம்ம ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம வந்து இதை நடத்தலை, இதை வரலாம் கிளாஸ் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்காக சொல்கிறேன். ரைட்டா? ஓகே. என்ன கேட்டிருக்காங்க மெசேஜ் இப்போ தான் பார்க்குறேன். சுபா 65+ வாங்கினா CBT 2 படிக்கலாமா? 60+ நீங்கள் CBT 1ல் நீங்கள் வந்து 60+ போட்டிருந்தாலே ரா மார்க்கில் நீங்கள் அடுத்தது படிக்கலாம். CBT 2க்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். 60+ சார் நான் 55 தான் சார் போட்டிருக்கிறேன், நீங்களும் படிக்கலாம். ஏன் சார் அப்போ மொத்தத்துக்கு எல்லாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், எது தெரிஞ்சால் பிரித்து சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60+ன்னா கன்ஃபார்ம் பாஸு. 65 அப்படிங்கிறது இந்த நார்மலைசேஷன்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், பார்க்கலாம். ஹேமா வந்து கேட்டிருக்காங்க, பெய்டு பேட்ச் மட்டும் சயின்ஸுக்கு வீடியோ வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். நான் அதை தான் சொன்னேனே ஆல்ரெடி. பெய்ட் பேட்ச்சு சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, அப்புறம் வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மொத்தமாகவே ஒரு 400 ருபீஸ் சம்திங் தான் அந்த பேட்ச் நினைக்கிறேன். இந்த பேட்ச் தான் பாருங்கள், பெய்ட் பேட்ச்சு. ரெக்கார்டட் செஷன் ஆல்ரெடி நடத்தி முடிச்சாச்சு. இந்த மிஷன் RRB NTPC இது உங்களுக்கு NTPCக்கு யூஸ் ஆகும், குரூப் Dக்கும் யூஸ் ஆகும். இது ஆல்ரெடி நடத்தி முடிச்சாச்சு. 383 ருபீஸ் தான். ஸோ தேவைப்படுறவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். நம்முடைய கேள்வி 24. இன் விச் இயர் கோவா வாஸ் கேப்சர்டு பை போர்ச்சுகீசியர்களால் கோவா கைப்பற்றப்பட்ட ஆண்டு எது? இந்த கேள்வி அடிக்கடி கேட்டே இருப்பாங்க, வேறு கேள்வி இல்லைங்கிற மாதிரி கேட்டுருப்பானுங்க. சுபா நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? அதை பற்றின டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் டீம் முடிவு பண்ணல. ஏன்னா நான் ஒரு ஆள் முடிவு பண்ணி நடத்த முடியாது இல்லையா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக நான் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் மார்னிங் ராதிகா. குரூப் டிக்கு இந்த லேப் அசிஸ்டண்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்சர் 1510, 1510 தான் கரெக்டு. கொஷின் நம்பர் 25. டேஷ் இஸ் ப்ரிவெண்டட் பை கோட்டிங் த கண்டக்டிங்
வயர் வித் பிவிசி. அதாவது எதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒயர் கேபிள்லாம் அது மேலே நம்ம என்ன பண்ணுறோம், பிவிசி பைப்லாம் போட்டு பாதுகாத்து வச்சுருக்கிறோம். அது மேலே வந்து கோட்டிங்லாம் கொடுத்து ஃபியூசிங்காக, ஓவர்லோடிங்காக, ஷார்ட் சர்க்கியூட்டாக, அது ட்ரிப்பிங்காக. கண்டிப்பாக ஜீவா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அந்த ஸ்பெஷல் பேக் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரோம். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ஓவர்லோடிங் இல்லை ஷார்ட் சர்க்கியூட் இதை வந்து நீங்கள் யோசிக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஷார்ட் சர்க்கியூட் தான் ஆன்சர். அதாவது உன்னோட ஒயர் வந்து டச் ஆகி திடீர்னு பஸ்பம் ஆகிவிடும், டப்பு டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்கும், எல்லாம் முடிஞ்சு போகும் வேலையை. ஸோ ஷார்ட் சர்க்கியூட் நம்ம வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுறோம், ஒயருக்கு மேலெல்லாம் அந்த பிவிசி பைப்பெல்லாம் போட்டு பாதுகாத்து வச்சுருக்கிறோம். Question number 26. The molecular mass of O2. Molecular mass. Lucent general science. என்ன கேட்குறீங்க ஆனந்தராஜ்? அப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. லேப் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சான்னு கேட்குறீங்களா? சம்பூரணம் இன்னும் வரலைங்க. இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம், 2021 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். மூலக்கூறு நிறையின் பேர் தமிழில் மூலக்கூறு நிறை. O2 ஆக்சிஜன் என்னது 816, 816. 8 என்னது அட்டாமிக் நம்பர், 16 அட்டாமிக் மாஸ். இது வந்து அணு எண், இது நிறை எண். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நிறை எண் கேட்டாங்கன்னா 16 சொல்லிட்டு போயிடலாம். அவங்க என்ன கேட்குறாங்க, மூலக்கூறு நிறை எண் கேட்குறாங்க, மாலிகுலர் மாஸ்ன்னு கேட்குறாங்க. Lucent GK is good for group D. Yes, good. So answer is 16 ஆக்சிஜன். இது O2 இருக்குது, அப்போ 16 × 2 32. Answer is 32. Question number 27. ப்ராப்ளம் ஃபிகர் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. விச் ஆர் த ஆப்ஷன் பியர்ஸ் த க்ளோசஸ்ட் ரிசெம்பிள் டு த ஃபாலோயிங் ஃபிகர். அதாவது ஒரு மிக நெருக்கமானது. எப்பா ஜீவா, எத்தனோ வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ கேட்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா? நான் NTPC எப்படி பண்ணணும்னு ஊர் மக்களுக்கே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட எந்த ஆன்சர் ஃபிகர் வந்து இதுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். லூசன்ட் சயின்ஸ் அப்ஜெக்ட்ஸ் கொண்டு வாங்க, மிக விரைவில் கொண்டு வரேன். கொஷின் நம்பர் 28. டேஷ் இஸ் நாட் எ கோவலண்ட் மாலிகுல். அதாவது எது சகப்பிணைப்பு மூலக்கூறு இல்லைன்னு கேட்குறாங்க. கோவலண்ட் அப்படின்னா சகப்பிணைப்பு. சகப்பிணைப்பு எது சகப்பிணைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. இது ஆப்ஷன் நீங்கள் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். A, B, C and D. எது மூலக்கூறின் சகப்பிணைப்பு இல்லை? ஸோ இதில் சம்மந்தமே இல்லாமல் அவன் என்ன பண்ணிட்டான், தனித்தனியாக பிரித்து ஸ்கொயர் ப்ராக்கெட்லாம் போட்டு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறான். கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும். இதுதான் வந்து சகப்பிணைப்பு கிடையாது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து என்ன பண்ணுது, அதன் மூலமாக ஒரு கார்பன் வந்து 4 குளோரின் கூட இணைஞ்சிருக்குது, ஒரு ஆக்சிஜன் வந்து 2 வகையான ஹைட்ரஜன் கூட இணைஞ்சிருக்குது, ஒரு நைட்ரஜன் 3 வகையான ஹைட்ரஜனோட இணைஞ்சிருக்குது. இது எல்லாமே ஒரு வகையான சகப்பிணைப்பு. இது சகப்பிணைப்பிலே வராது. டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் பார்த்துட்டு போங்கப்பா. அந்த ஈதல் சகப்பிணைப்பு, எனக்கு இங்கிலீஷில் அது தெரியல என்னன்னு சொல்லி, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி அதாவது சரியான பிரிவு A+B வந்து ABயாக மாறுறது, கூடுகை வினை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், அது இங்கிலீஷில் என்ன தெரியல, நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆகிறது, அதாவது மாறுபாடு அடையக்கூடிய வினை. இந்த மாதிரி நிறைய வகை டைப்ஸ் ஆஃப் அந்த
ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அந்த ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக கொஷின் ரொம்ப டஃப்பாக இருக்கும். மனசில் நீங்கள் வந்து குரூப் டி எக்ஸாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா 100% கொஷின் டஃப்பாக இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு மாடல் எடுத்துப்போம், ஒரு மாடலை எடுத்துக்கிட்டு அந்த மாடலுக்கு நம்ம தயார்படுத்திக்குவோம். அப்படி தயார் பண்ணிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. ரொம்ப டஃப்பாக ரெடி ஆகி போகணும். ஏன்னா சயின்ஸு இம்பார்ட்டன்ஸு 25 கொஷின்ஸ் இருக்குது, அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதுலேயும் எல்லா டாப்பிக்கும் படிக்கணும், ஒரு டாபிக் விட்டுட்டு படிக்கிறதுலாம் கிடையாது. இந்த மாதிரி கொஷின் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் சில பேருக்கு தெரியாது. மேபி ஒரு சில பேர் ஆப்ஷன் வச்சு கூட சரி டி வந்து சம்மந்தம்லாம் இருக்குது இதை போட்டுடலாம் அப்படின்னு போட்டு போயிடுவாங்களே தவிர, இன்னும் டஃப்பான கொஷின்லாம் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். ஸோ உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பாக ரெடி பண்ணிக்கோங்க குரூப் டிக்கு படிக்கிறீங்கன்னு சொன்னால். என்டிபிசிக்கு சயின்ஸுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிபிடி 2க்கும் சரி, இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு பேஸில் வரக்கூடிய சிபிடி 1க்கும் சரி. கொஷின் நம்பர் 29. இன் விச் ஸ்டேட் இஸ் த பக்லாடியா டேம்? பக்லா டேம் ஆர் பக்லாடியா டேம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக எஸ் ஜீவா. அம்மா நன்றி சிவா. ஆண்டவா. வெஸ்ட் பெங்கால், மெகாலயா, அசாம் அண்டு நாகாலாந்து. ஸோ இதற்கான விடை என்ன என்பதை பார்த்தீர்கள் என்றால் அசாம். அசாம் தான் கரெக்டான ஆன்சர். Question number 30. Select the most appropriate option. 1 kilowatt hour. நம்ம இதுக்கு நடத்திருக்கோம் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கிளாஸில் இந்த செஷனில் நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கேட்டேன், அதே கொஷினை தான் இப்போவும் கேட்டிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரெண்டுமே ஒரே செட்டில் கேட்ட கொஷின். கமர்ஷியல் யூனிட் என்னது? கிலோவாட் ஹவர், அது ஒரு கொஸ்டின். கிலோவாட் ஹவருக்கு என்ன வேல்யூ, அது ஒரு கொஸ்டின். 2 கொஸ்டின் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரே டாப்பிக்கில் ஒரே கொஸ்டின் 2 வாட்டி கேட்டிருக்காங்க, ஈஸியான கொஸ்டின். ஆனால் அதே நேரத்தில் பயாலஜிலேருந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரிலேருந்து டஃப்பான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ரைட். கண்டிப்பாக சரண்ராஜ், குரூப் டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வராது, குரூப் டி நடந்துட்டு இருக்கும்போது மிடில் வர வாய்ப்பு உண்டு. குரூப் டி நடந்து முடிந்த பிறகு, ஃபுல்லாக முடிந்த பிறகுலாம் வராது, நடுவில் வர்றது வாய்ப்பு இருக்குது. 3.6 × 10⁶ ஜூல். அப்போ இதை வச்சு பார்க்கும்போது இது ஆன்சராக எடுத்துக்கலாமா? 1 2 3 4 5 6. ஆமாம், இதை வந்து ஆன்சராக நம்ம எடுத்துக்கலாம். விக்னேஸ்வரன் -6. என்னாச்சு விக்னேஷ், என்ன ஆச்சு? சிபிடி 1 தாறுமாறாக பண்ணதுனால எல்லாத்தையும் மறந்துட்டியா? 31. The former Reserve Bank of India Governor Raghuram Rajan authored by the book. ரகுராம் ராஜன் வந்து முன்னாள் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைவர், ஆளுநர். அவர் எழுதிய புக்கு, அதுக்கு பேர் என்ன கேட்குறான்? த மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ், த அன்சீன் இந்திரா காந்தி, எமர்ஜென்சி இந்தியன் டெமோக்ரஸி, டார்கஸ்ட் ஹார்ஸ், ஐ டூ வாட் ஐ டூ. சரி, த மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிற புக் எழுதுனது யார்? இதுக்கு ஆன்சர் வந்து ஐ டூ வாட் ஐ டூ. என்ன செய்தேன், நான் என்ன செய்தேன் அப்படிங்கிறத வந்து அவர் புக்கில் எழுதியிருக்காங்க, ரகுராம் ராஜன். அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிற புக் யார் எழுதுனது? அதே மாதிரி தான் அன்சீன் இந்திரா காந்தி த்ரூ ஹர் ஃபிசிஷியன் ஐஸ் அப்படிங்கிற புக்கு எழுதுனது யார்? கேபி மாத்தூர். எஸ், இது வந்து அருந்ததி ராய். த இந்தியன் டெமோக்ரஸி டார்கஸ்ட் ஹார் அப்படின்னு சொன்னது யார்?
சூரிய பிரகாஷ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கார்லிக், ஜிஞ்சர், சில்லி, இது யார் சரியான ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். கார்லிக்கு, ஜிஞ்சர், சில்லி. கார்லிக்கு, ஜிஞ்சர், சில்லி எல்லாமே ஒரு வகையில் வந்து காரமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது தப்பு. என்ன பொசுங்க எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணால் என்ன ஆகிறது? எல்லாமே தான் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் இல்லையா? அப்போ அதுதான் கரெக்ட். யோசிச்சு பாருங்களேன், கார்லிக்கு, ஜிஞ்சர், சில்லி எல்லாமே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதுலேயும் கார்லிக்கு அந்த ஜிஞ்சர் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு அடியில் விளையக்கூடியது. அப்படி நம்ம பண்ணலாம். பட் இருந்தாலும் ஆப்ஷன் வச்சு பார்க்கும்பொழுது வந்து ஈஸியாக போட்டு போயிடலாம். இல்லை, பொதுவாக சொல்கிறேன் நான். நம்மளுடைய அந்த இப்போ நம்ம கரெக்டாக சொல்லுவோம்ப்பா. எல்லா கொஷினும் நம்ம இப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ணுவோம். எக்ஸாமில் போய் ஆன்சர் பண்ணணும், அதான விஷயம். ஈஸியான கொஷின் தப்பு பண்ணுவோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப டெட் ஈஸியாக இருக்கும். அந்த கேள்வியை பார்த்தோன்னே ஒரு செகண்டில் ஆன்சர் பண்ணலாம். ஆனால் கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணுவோம். அது வந்து எக்ஸாமில் நடக்கக்கூடிய ஒரு சைக்காலஜி. இஃப் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் 2,8,2 டு விச் பீரியட் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் டஸ் இட்ஸ் பிலாங்? அதாவது எந்த தொகுதியில் வந்து 2,8,2 அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும் 2,8,2 இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 2,8,2 வந்ததுன்னா மினிமமாக என்ன ஆகுது? 10+ ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட் ரோவில் இங்கே 1 இருக்கும், இங்கே ஒரு 2 இருப்பார். இது வந்து முதல் தொகுதி. ரெண்டாவது தொகுதியில் 3ல் ஆரம்பித்து இது வரைக்கும் இருப்பாங்க, 10 வரைக்கும் இருப்பாங்களா? நியான். ஏன்னா நியான் வந்து 10. நான் ஏற்கனவே சொன்னதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இந்த லாஸ்ட்டில் இருக்குது இல்லையா, ஹீலியம்மு, நியானு, ஆர்கானு, செனானு, கிரிப்டானு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மினிமமாக ஒரு 30 வரைக்குமாவது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு அந்த எலமெண்ட்டு அதனுடைய அந்த அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் மாஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான எலமெண்ட்டெல்லாம் மெட்டலு, நான் மெட்டல் அதனுடைய அட்டாமிக் நம்பர் அண்டு மாஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது ஒவ்வொரு விஷயம் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இப்போ புரியாது. எக்ஸாம் எழுதும்போது தான் அது தெரியும். அந்த நேரத்தில் யோசிப்பீங்க, ஆகா பரவாயில்லையே, இதை அன்றைக்கி சொன்னால் அந்த மனுஷன் நோட் பண்ணி இந்த படித்தா கூட பாஸ் ஆகிருப்போம், கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் 2-3 மார்க் சேர்த்து வந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2வது தொகுதி கிடையாது. அப்போ அடுத்தது 3. அப்போ 2 கிடையாது, 12 கொடுத்துருக்கான். மொத்தமே இருக்கிறது 7 தான். கரெக்டாக 7 தான். இவன் ஏன் 12 கொடுத்தான்? நம்மளுக்கு குழப்பதான் கொடுத்துருக்கான், விட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக 2வும் கிடையாது. அப்போ 3 4 வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியணும்? இப்போது ஒவ்வொரு அந்த தொகுதியிலையும் பீரியட்லேயும் எவ்வளோ எலமெண்ட் இருக்குன்னு தெரியணும். இங்கே 2 இருக்கும், இங்கே 8, இங்கே 8, அடுத்த 16, 32 இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எல்லாத்துக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. ரைட், வெரி குட். 3. இத்துடன் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. நான் மீண்டும் நாளை காலை 11 மணி அளவில் ஒரு சிறப்பான சம்பவத்துடன் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காளிச்சரன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.